ஹெல்த்தி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஃபைபர் ரிச் கட்லெட் ரெசிபி, ஈஸி ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ விட்டமின் ஏ, சி எல்லாம் அதிகமாக இருக்குது. இதை நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கருக்குள்ளே வச்சு பாயில் பண்ண வேண்டாம், ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போகிறோம். இது ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நல்ல ஸ்டீம் ஆகிடும். வேக வச்சு எடுக்க வேண்டாம். இது ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆறின உடனே நம்ம இதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் அந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஈஸியாக கையாலேயே ஈஸியாக மேஷ் ஆகிடும். இது நல்லா மேஷ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவோட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டும் இதே மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை, இஞ்சி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அப்புறம் இதையெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இந்த கட்லெட் வரத்துக்கு இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் இந்த கட்லெட் ரெசிபி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துண்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஷேப் பண்ணி கட்லெட் ஷேப் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்றுன்னா இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃபைபர் ரிச் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.